ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ட்ரைவ் போட் ஹையர் பண்ணி ஓட்ட போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் லேக் இருக்குது. ஸோ அந்த லேக்கை தான் இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம புக்கிங் இங்கே வந்துட்டு வவுச்சரை காமிச்சிட்டு நம்ம டிக்கெட்ஸை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு போட்டை ஹையர் பண்ணி 1 ஹவருக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104 பவுண்ட், அதாவது 65 பவுண்ட்ஸ் ப்ளஸ் வந்து 50 பவுண்ட் வந்து டெபாசிட். ஸோ அதனால் 104 சம்திங் வந்துச்சு. ஸோ எல்லாமே ரெடி. லெட்ஸ் கெட் இன்டு இட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட்ஸு. ஸோ 4:15க்கு ரிட்டர்ன் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 6 adults புக் பண்ணியிருக்கோம். 1 ஹவருக்கு 64 போட்டிருக்கு. ஸோ தேங்க்யூ. எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட போட்டு வந்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டில் நிற்கிது. ஸோ அவன்கிட்ட போயிட்டு வவுச்சரை காமிச்சா போட்டில் ஏற்றி விட்டுருவோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து கேப்டன் போய் வண்டி எடுக்க போகிறாரு. இவர் தான் நம்மளோட கேப்டன், பார்த்துக்கோங்க. ஸோ இவர் தான் வந்து 1 ஹவர் நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போக போகிறாரு. When you're ready, guys. You've got the red steps in the middle, so take it nice and slow. Thank you. போடா உட்கார்றா கேப்டன். பார்த்து பின்னாடி குப்பரை அடிச்சிடாதீங்க. நம்ம கரையை தாண்டியாச்சு. ஒருத்தனும் பார்க்கல. ஆயா எல்லாம் டாட்டா காட்டுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக 1 ஹவர் வந்து இந்த ஐலாண்டை சுற்றி வர போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தூரத்தில் தெரியற இதில் தான் நம்ம கிளம்பணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 15 minutes ஆச்சு. இப்போதான் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் போகலாம். ஸோ 1 hour டைம் இருக்கு. அப்படியே போயிட்டு சுற்றி ரிட்டர்ன் வந்து போட்டை அங்கே விட்டுறலாம். ஸோ நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இதில் இருந்தால் வண்டி அப்படியே தான் இருக்குது, எங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ ஃப்ரண்ட்டில் எடுத்தோன்னா இப்போ தான் மோட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஃப்ரண்ட்ல வச்சு நீங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ரொம்ப பண்ண வேணாம், லைட்டாக பிடிச்சாலும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக மூவ் ஆகுது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீழே மாற்றி விட்டோம்னா வண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பின்னாடி மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ சும்மா வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு பாட்டை போட்டு கேட்டே இருக்கலாம். ஸோ ஜாலியாக இருக்குது. சேஃபாக லேண்ட் ஆயாச்சு. போட்லேருந்து வெளில வந்துடுவோம். அவ்வளோதான். ஸோ 1 hour வந்து எப்படி போச்சுன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 pounds வித் டெபாசிட்டோட. ஸோ அந்த மீதி காசு வந்து டெபாசிட் 40 pounds வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நேராக போயிட்டு டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வெளில போகிறோம். அவ்வளோதான்.
அது உங்கள் வீட்டுக்கா? எங்கள் அம்மா எவ்வளோ நேரம் போடுவோம், அவங்க வேணும் வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த செப்டம்பர் 2024 வந்து நீங்கள் யூகேக்குள்ளே வரீங்களா, உங்களோட அக்கமடேஷன் வந்து இப்போவே நீங்கள் சேஃபாக செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் கிடைக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பயங்கர எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் எல்லாமே. அதனால் இப்போ நான் சொல்கிற அக்கமடேஷனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூனி அக்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் அக்கமடேஷன் ப்ரொவைடர் இந்த யூகே. ஸோ லண்டன், மான்செஸ்டர், பர்மிங்ஹாம், நாட்டிங்ஹாம், ஷெஃபீல்டு, எடின்பராலேருந்து கீழே போர்ட்ஸ்மவுத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போதும், உங்களோட யூனிவர்சிட்டி என்னவோ அதை டைப் பண்ணிக்கலாம், அல்லது உங்களோட போஸ்ட் கோட் ஆர் உங்களோட லொகேஷன், எந்த லொகேஷன் நீங்க அக்கமடேஷன் தேடிட்டு இருக்கீங்களோ அந்த லொகேஷனை போட்டிங்கனாலே போதும். பக்கத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கு, யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஷாப்ஸ்லாம் இருக்குமா, பார்ட் டைம் ஜாப் வந்து எனக்கு போயிட்டு வர டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குமா, இல்லை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுமா, நீங்க வந்து எது வேணுமோ பார்த்து உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 59 per வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேல நீங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவா லக்ஸுரியா பாக்குறீங்களோ அது வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். இப்பவே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி டைம்ல புக் பண்ண முடியாம நிறைய பேர் சீட்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த ஜான் இன்டேக்கே அப்படிதான் ஆச்சு. நான் முன்னாடியே சொன்னேன், ஜூலைல ஆகஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் புக் பண்ணுங்கன்னு. ஸோ யாருமே கேட்டீங்களா என்னன்னு தெரியல. ஸோ கடைசி நேரத்தில் அந்த ஜனவரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி அங்கங்கே செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அதனால ஏர்லியாகவே வந்து புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி வந்து டெபாசிட் ஃப்ரீ யூனி அக்கோல நீங்கள் வந்து ஒரு பென்னி கூட டெபாசிட் பே பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.